மதுரை சித்திரை பெருவிழா, திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், திருவண்ணாமலை கிரிவலம், குலசேகரப்பட்டினம் தசரா இவையெல்லாம் தமிழகத்தின் முக்கியமான திருவிழா கொண்டாட்டங்கள். இந்த வரிசையில் முக்கியமானது கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா. புராணக் கதையின்படி பார்த்தால் முதன்மையானதும் கூட. சித்ரா பௌர்ணமியன்று விழாக்கோலம் பூண்டிருந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம். வழியெங்கும் அரசு சிறப்பு பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், கூத்தாண்டவர் கோவிலுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே கூட்ட நெரிசல்கள். தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும், ஏன் உலகின் பல்வேறு இருட்டடிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்தும் வந்த திருநங்கைகள் ஒன்று கூடினர். விதவிதமான பலவிதமான உடல்கள், எங்கு பார்த்தாலும் உண்மைகள். சரி, வாருங்கள், முதலில் அவர்கள் பேசுவதை கேட்போம். ஹாய், என் பேர் சஞ்சனா. நான் கேரளாலேருந்து வரேன். நான் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நான் ஒரு 11th இயராக நான் வந்துட்டு இருக்கேன். 11 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் என்னென்னா, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு உலகத்தில் இருக்க அத்தனை ஒரு டிரான்ஸ் கம்யூனிட்டியில் நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு யூனிட்டி, அது இல்லாமல் ஒரு ஹியூமனாக மதித்த இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ் பீப்புளை ஒரு ஹியூமனாக மதித்து ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறது இந்த கூவாகம் திருவிழா தான். ஒரு 1 இயர் இதுக்கோசம் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இங்கே தாலி கட்டினா நம்ம வேண்டியதெல்லாம் நிறைவேறும் சொல்லுவாங்க. எனக்கு இது 2வது வருஷம். என்னோட திருநங்கை நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும், எல்லாமே நிறைவேறணும் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஒரு நாள் இது ரொம்ப ஒரு கஷ்டம். ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு தாலி அறுத்துருவாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். இது அந்த கூத்தாண்டவருக்காக பண்ணுறோம். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் ஒன்றா சேரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த வருஷம் தங்கத்தாலி கட்டி அறுத்துருக்கிற கூத்தாண்டவருக்கு அவர்கிட்ட நிறைய வேண்டுதல் வச்சுருந்தோம். எல்லாம் நிறைவேறிடுச்சு. மகாபாரத போர்ல அரவான களபலி கொடுக்கறதுக்காக முன்னாடி நாள் திருமணம் பண்றாங்க. அப்ப யாரும் பொண்ணு கொடுக்க முன் வரல. ஒரு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து ஒரு ஆண் பெண்ணா மாறி திருமணம் பண்ணி மறுநாள் தாலி இறக்குற வைபவம் இந்த நிமிஷம் வரைக்கும் கண் கூட பாக்குறோம். அதனால இந்த சாங்கியத்தை நாங்க விடாம பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா தாலி கட்டிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க லைஃப்ல இதுதான் ரொம்ப பெரிய விஷயமா நாங்க யோசிக்கிறது. இவர்கள் பேசியதில் இருந்து சில முக்கிய விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக, உலகின் அனைத்து புராணங்களிலும் தொன்மங்களிலும் திருநங்கைகள் பற்றிய கதையாடல்கள் உள்ளன. மகாபாரத குருட்சேத்திர யுத்தத்தில் வெல்வதற்காக அர்ஜுனன் மகனான அரவானை பலியிடுகிறார்கள். இறப்பதற்கு முன் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் அரவான். ஆனால் பொழுது விடிந்தால் இறக்கப் போகும் அவனை பெண்கள் திருமணம் செய்ய தயங்குகிறார்கள். கிருஷ்ணனே மோகினி அவதாரமாக அரவானை மணந்து கொள்கிறார். ஒரு நாள் குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு அரவான் பலி கொடுக்கப்படுகிறான். அடுத்த நாளே விதவையாக்கப்படுகிறாள் மோகினி. மகாபாரத கதையின்படி திருநங்கைகள் மோகினியாக கிருஷ்ணரின் ஒரு மாற்று வடிவமாக உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் கூத்தாண்டவர் கோயிலில் இந்த புராணக் கதைதான் நிகழ்த்தப்படுகிறது, மேடையாக்கம் செய்யப்படுகிறது. கூத்தாண்டவராகிய அரவானை கணவனாக நினைத்து கொண்டு கோயில் பூசாரியின் கையால் திருநங்கைகள் அனைவரும் தாலி கட்டிக் கொள்கின்றனர். ஆண் பெண் என்ற இருமைகளுக்கு சிக்காத அந்த உடல் திருமணம் என்ற வளையத்திற்குள் வருகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை மஞ்சள் தாலி கயிற்றை முதல் தடவையாகவும் கடைசி தடவையாகவும் தொட்டு தழுவிக்கொள்ளும் காட்சி அரங்கேறுகிறது. இவர்களின் இந்த மணப்பெண் கோலமே ஒரு வகையான எதிர்ப்பு குரலாக, கலகக் குரலாக, போராட்டத்தின் களமாக உள்ளது. இந்த திருவிழாவில்தான் பாலின சமூக விதிகள் மாற்றி எழுதப்படுகிறது. இயல்பில் எதுவும் நேர்கோட்டில் இல்லை என்ற உருக்கமாக சொல்லப்படுகிறது. இந்திய சூழலில் இந்த பார்க்கப்படாத வரலாற்றை, சொல்ல தயங்கிய வரலாற்றை பாட்டும் கூத்துமாக ஆக்குவதன் வெளிப்பாடே இந்த கூவாகம் திருவிழா. வரலாற்று நியாயங்களை உயிர்ப்பிப்பதன் மூலம் தங்களுக்கான பாலின அடையாளத்தை உறுதி செய்து கொள்கின்றன. எந்த சமூக அமைப்பிற்குள் இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அந்த அமைப்பிற்குள் தங்களை இறுக்கி வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இது அமைகிறது. 3 முலைகளுடன் பிறந்த மீனாட்சி, முலையை அறுத்தெறிந்த கண்ணகி ஆகியோர்
பெண்கள் மீது திணிக்கப்பட்ட மரபான பெண்மையை உடைத்தெறிந்ததாக பண்பாட்டாய்வாளர்கள் சொல்லுகின்றனர். அதுபோன்று கட்டிய தாலி ஒரு நாளைக்குள் அறுக்கப்படும், மணப்பெண் கோலம் உடனே களையப்படும் என்று தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளும் இவர்கள் மரபான பெண்மையை மேலும் ஒருமுறை செங்குத்தாக உடைத்தெறிவதாக தெரிகிறது.